வெயிட் லாஸ் பண்ற நிறைய பீப்புள் வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரவே வராது. அப்படி ரிசல்ட்ஸ் வந்து எடுத்தாலுமே அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்களால லைஃப் லாங் வரைக்கும் தக்க வச்சுக்கவே முடியாது. எதனால இந்த மாதிரி வந்து ஆகுது அப்படின்னா, அவங்க அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு லைஃப் லாங் அந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல வெயிட் கெயின் பண்ணணும், எதுவா இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. நிறைய விஷயங்கள் நீங்களே ஓனா வந்து ட்ரை பண்ணி ரிசல்ட்ஸ் இல்லாம ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ரிசல்ட்ஸ் வந்து உங்களால எடுக்க முடியாம கூட வந்து இருக்கலாம். ஸோ அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ப்ராசஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து நீங்க லேர்ன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களோட கோலை வந்து நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணாலுமே சரி, எதனால உங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த வெயிட் லாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, அதே மாதிரி ரெடியூஸ் பண்ண வெயிட் வந்து அகைன் கெயின் ஆயிடுது அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயத்தை திங்க் பண்ணாம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க பண்ணி வெயிட் லாஸ் வந்து பண்றீங்க. அதனாலதான் உங்களால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியல. அதே மாதிரி வெயிட்டும் வந்து ரீகெயின் வந்து ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ், வெயிட் லாஸ் பண்றதுக்கு நிறைய டைப் ஆஃப் டயட் வந்து இருக்கும். எந்த டயட் வந்து நீங்க பார்த்தாலுமே வந்து அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து எப்பயுமே உங்களோட மைண்ட்ல வந்து திங்க் பண்ணக்கூடாது. ஒரு டயட்டை நீங்க சூஸ் பண்ணும்போது அதில் ஃபாலோ பண்ற ப்ராசஸை வந்து லைஃப் லாங் உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றத கம்பல்சரி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கணும். அப்படி நீங்க செக் பண்ணிட்டு அந்த டயட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால அந்த ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால வந்து ரெடியூஸ் பண்ண வெயிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதை நீங்க வந்து பண்ணாம ஒரு டயட்டை சூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இல்லைனா வந்து நீங்க ஐடியல் வெயிட் கூட வந்து ரீச் பண்ணியிருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸை உங்களால ஃபாலோவே வந்து பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பேலியோ டயட் இல்ல கீட்டோ டயட் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அதுல அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகமான ஃபேட் கண்டென்ட்டும் வந்து எடுக்கிற மாதிரி வந்து வரும். அப்படி எடுக்கும்போது லைஃப் லாங் வந்து உங்களால அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஹெல்த்லயுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியாது. அட் த சேம் டைம் அந்த ப்ராசஸ் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நார்மல் ரொட்டீனுக்கு வந்து நீங்க போறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட பாடி வந்து அதை அடாப்ட் பண்றதுக்கு டைம் வந்து எடுக்கும். ரொம்பவே வந்து கஷ்டப்படுவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட பாடி வந்து வெயிட்டை ரீகெயின் வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்து எக்காரணத்தை கூட நீங்க வந்து பண்ணவே கூடாது. ஒரு டயட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த டயட் உங்களுக்கு சூட்டபிளா வந்து இருக்குமா, அந்த டயட்ல இருக்க ப்ராசஸை உங்களால வந்து லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றத கம்பல்சரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். செகண்ட், மோஸ்டா வந்து வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் எல்லாருமே வந்து இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமா சாப்பிடணும், கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ற ஃபுட்டோட குவான்டிட்டி எல்லாமே வந்து டோட்டலா வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்றது வந்து எப்பயுமே வந்து மிஸ்டேக். அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வந்து ஃபுட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபுட்டோட குவான்டிட்டியை வந்து கிராஜுவலா தான் வந்து கம்மி பண்ணணும். அதுலயுமே அன்வான்டான விஷயங்கள் தான் வந்து நீங்க கட் பண்ணுமே தவிர கரெக்டான விஷயங்கள் வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கும்போது அதையுமே வந்து கட் பண்றது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க ரைஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க கன்சியூம் வந்து பண்றீங்க. வெஜிடபிள் குவான்டிட்டியும் ரைஸோட குவான்டிட்டியும் வந்து ஈக்குவலா வந்து இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. ரைஸை மட்டும் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா போதும். ஆனா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸையும் வந்து கம்மி பண்ணிடுவாங்க, ரைஸையும் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி கேலரிஸும் வந்து ப்ராப்பரா வந்து கிடைக்காது. ஸோ இதனாலேயே வந்து நிறைய பேரால ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கவே முடியாது. ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட கிரேவிங்ஸ் வந்து அதிகமாயிடும். அப்போ இந்த 2 வீக்ஸ்ல வந்து ஒரு 1/2 to 1 kgs வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகைன் வந்து ஒரு 2 kgs வந்து கெயின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து எப்பயுமே வந்து பண்ணக்கூடாது. குவான்டிட்டி வந்து நீங்க ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் எதோட குவான்டிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும், எதை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா வந்துருக்கும். தேர்ட் பண்ற மிஸ்டேக், இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேசிஸ்ல வந்து லெமன் வாட்டரும் அதுல ஹனியும் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அதை குடிச்சாலே வந்து வெயிட் லாஸ் வந்து ஆயிடும். அதாவது அது ஒரு மேஜிக்கல் திங்க் மாதிரி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கும் அவங்க வீட்டில் வச்சிருந்த அந்த தேனும் லெமனும். ஸோ இந்த விஷயத்த கம்பல்சரி வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். வெயிட் லாஸ் நம்ம பண்ணும்போது எதனா ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு அதுலயே வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஈவன் எதனா வந்து சப்ளிமெண்ட்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா
அதை ஃபாலோ பண்ணாலே வந்து போதும், மற்ற எந்த விஷயங்களுமே வந்து பண்ண வேண்டாம், வெயிட் வந்து என்னன்னா குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஆக்சுவலாக எதுவுமே வந்து என்னன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ப்ராப்பராக ப்ரொசீஜராக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணணுமோ அது எல்லாமே இது கூடயுமே வந்து என்னன்னா நம்ம பண்ணணும். ஈவன் நீங்கள் வந்து லைம் வாட்டரில் வந்து ஹனியை மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் சரி, இல்லை சப்ளிமெண்ட்ஸ் எதனா நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஃபாலோ பண்ணாலும் சரி, எதை பண்ணாலுமே சரி, ப்ரொசீஜராக வெயிட் லாஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணுமோ அதை பண்ணாதான் வெயிட் லாஸ் வந்து ஆகுமே தவிர, அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து என்னன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இதை நீங்கள் கம்பல்சரி வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். இல்லைனா வந்து உங்களோட டைமை தான் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எப்பயுமே வந்து என்னன்னா பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.